வணக்கம். நம்மளோட ஃபைனான்ஷியல் லைஃப்ல கிரெடிட் ஸ்கோர்னு ஒரு விஷயம் இருக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா நிறைய பேருக்கு அது என்ன, எப்படி வேலை செய்யுதுன்னே தெரியாது. கவலைப்படாதீங்க, இன்னைக்கு இந்த கிரெடிட் ஸ்கோரோட மொத்த ரகசியத்தையும் நம்ம உடைக்க போறோம். சரி, முதல்ல ஒரு கேள்வி. உங்களோட லோன் வாங்குற பவர், அதுக்கு நீங்க கட்ட போற வட்டி, ஏன் உங்க மொத்த ஃபினான்ஷியல் ஃபியூச்சரையே முடிவு பண்ற ஒரு 3 டிஜிட் நம்பர், அது என்னன்னு தெரியுமா? ஆமாங்க, அதுதான் உங்க கிரெடிட் ஸ்கோர். ஓகே, வாங்க உள்ள போலாம். செக்ஷன்ல இந்த கிரெடிட் ஸ்கோர்னா அப்படின்னா என்ன, அது எங்க இருந்து வருது, இத பத்தி சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். சிம்பிளா சொல்லணும்னா, கிரெடிட் ஸ்கோருங்கிறது 300ல இருந்து 850 வரைக்கும் இருக்கிற ஒரு 3 இலக்க நம்பர். இந்த நம்பர் தான் நீங்க ஒரு லோன் வாங்க எவ்வளோ தகுதியானவர்னு சொல்லும். இன்னும் சொல்ல போனா, இது உங்களோட ஃபினான்ஷியல் டிசிப்ளினுக்கு கிடைக்கிற ஒரு ரிப்போர்ட் கார்டு மாதிரி. அப்போ இந்த ஸ்கோரை யார் கணக்கு பண்றா? இது என்ன சும்மா தானாவா வந்துடுமா? இல்லவே இல்ல. நம்ம நாட்டுல சிஐபிஎல், ஈக்யூஃபேக்ஸ்னு சில கிரெடிட் பியூரோஸ் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பேங்க்ஸ், என்பிஎஃப்சிஸ், கிரெடிட் கார்டு கம்பெனிஸ் கிட்ட இருந்து நம்மளோட எல்லா கடன் விவரத்தையும் வாங்கி அதை வச்சு தான் இந்த ஸ்கோரை கால்குலேட் பண்றாங்க. சரி, இப்போ அடுத்த கட்டத்துக்கு போலாம். இந்த 3 டிஜிட் நம்பர் நிஜ வாழ்க்கையில எவ்வளவு பவர்ஃபுல்னு பார்க்கலாமா? இது வெறும் நம்பர் இல்லங்க, அதுக்கும் மேல. இங்க பாருங்க, இந்த 2 பக்கத்தையும் பார்த்தாலே உங்களுக்கு வித்தியாசம் புரியும். உங்க ஸ்கோர் 750க்கு மேல இருக்கா? சூப்பர், லோன் ஈஸியா கிடைக்கும், வட்டியும் கம்மியா இருக்கும், எல்லாமே உங்களுக்கு சாதகமா நடக்கும். ஆனா அதுவே 650க்கு கீழே போயிடுச்சுன்னா லோன் ரிஜெக்ட் ஆகலாம், வட்டி அதிகமா இருக்கும், ஒரே சிக்கல் தான். இதுதாங்க இந்த நம்பரோட உண்மையான பவர். இன்னும் புரியுற மாதிரி சொல்லட்டுமா? ஒரு நல்ல கிரெடிட் ஸ்கோர் இருந்தா உங்க லோன் வட்டி விகிதம் 0.5%ல இருந்து 1.5% வரைக்கும் குறைய வாய்ப்பு இருக்கு. அப்படின்னா என்ன தெரியுமா? ஒரு 10 லட்சம் ரூபாய் லோனுக்கு 3 வருஷத்துல நீங்க கிட்டத்தட்ட 30,000 ரூபாய் மிச்சப்படுத்தலாம். யோசிச்சு பாருங்க, இது எவ்வளவு பெரிய அமௌண்ட். நீங்க நினைக்கலாம் இது வெறும் லோன் வாங்குறதுக்கு மட்டும் தானேன்னு. அதுதான் இல்ல. பர்சனல் லோன், கார் லோன், ஹோம் லோன், கிரெடிட் கார்டு அப்ரூவல், ஏன் உங்க மொபைல் வாலெட்டோட கிரெடிட் லிமிட், சில சமயம் இன்சூரன்ஸ் பிரீமியத்தை கூட இந்த ஸ்கோர் தான் முடிவு பண்ணுது. ஓகே, ரொம்ப முக்கியமான கேள்விக்கு வருவோம். இந்த ஸ்கோரை எதுதான் முடிவு பண்ணுது? நம்மளோட எந்தெந்த பழக்கங்கள் இந்த நம்பரை ஏத்துதே இறக்குது? வாங்க இப்போ அத பத்தி தான் ஆழமா பார்க்க போறோம். இந்த சார்ட்டை பாருங்க, உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். உங்க ஸ்கோர்ல சிங்கபாகம், அதாவது 35% உங்களோட பேமெண்ட் ஹிஸ்டரிக்கு போகுது. இதுதான் கிங்கு. அதுக்கடுத்து 30% நீங்க எவ்வளவு கடன் பயன்படுத்துறீங்கிறதுக்கு. அப்புறம் 15% உங்க கிரெடிட் ஹிஸ்டரி எவ்வளவு பழசுங்கிறதுக்கு. கடைசியா புதுசா வாங்குற கடன், உங்ககிட்ட இருக்கிற கடன் வகைகள், இது ரெண்டுக்கும் தலா 10%. இப்போ இது ஒவ்வொன்னு என்னன்னு டீட்டெயிலா பார்க்கலாம். முதல்ல பேமெண்ட் ஹிஸ்டரி. நான் சொன்னேன்ல, இதுதான் எல்லாத்துக்கும் ராஜா. உங்க இஎம்ஐ, கிரெடிட் கார்டு பில் எல்லாத்தையும் கரெக்டான டைமுக்கு கட்டுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரே ஒரு பேமெண்ட் தவறுனா கூட உங்க ஸ்கோர் டக்குன்னு 30லேருந்து 40 பாயிண்ட் வரைக்கும் விழ வாய்ப்பு இருக்கு. அவ்வளோ சீரியஸ் இது. ரெண்டாவது, கிரெடிட் யூட்டிலைசேஷன். அப்படின்னா உங்க கிரெடிட் கார்டுல 1 லட்சம் ரூபாய் லிமிட் இருக்குன்னா அதுல எவ்வளோ % நீங்க யூஸ் பண்றீங்கிறது தான். இதுக்கு ஒரு கோல்டன் ரூல் இருக்கு. எப்பவுமே உங்க பயன்பாட்டை 30%க்கு கீழே வச்சுக்கிறது உங்க ஸ்கோருக்கு ரொம்ப நல்லது. மூணாவது, உங்க கிரெடிட் ஹிஸ்டரியோட லென்த். உங்க கிரெடிட் அக்கவுண்ட்ஸ் எல்லாம் எவ்வளோ பழசா இருக்கோ அவ்வளோ நல்லது. அது நீங்க ஒரு நம்பிக்கையான கஸ்டமர்னு பேங்க்ஸுக்கு காட்டும். அதனால ஒரு முக்கியமான டிப், உங்க பழைய கிரெடிட் கார்டை சும்மா இருக்குன்னு அவசரப்பட்டு க்ளோஸ் பண்ணிடாதீங்க. நாலாவது, புதுசா கடன் வாங்குறது. நீங்க ஒவ்வொரு தடவையும் ஒரு புது லோனுக்கோ இல்ல கிரெடிட் கார்டுக்கோ அப்ளை பண்ணும்போது பேங்க் உங்க ரிப்போர்ட்டை செக் பண்ணுவாங்க. இதுக்கு பேரு ஹார்ட் என்கொயரி. ஒவ்வொரு தடவையும் இப்படி நடக்கும்போது உங்க ஸ்கோர் தற்காலிகமா 5லேருந்து 10 பாயிண்ட் குறையலாம். அதனால தான் அடுத்தடுத்து நிறைய இடத்துல அப்ளை பண்றதை அவாய்ட் பண்ணணும். கடைசியா, கிரெடிட் மிக்ஸ். அதாவது உங்ககிட்ட ஒரே மாதிரி கடன் இல்லாம ஹோம் லோன், கிரெடிட் கார்டு, பர்சனல் லோன்னு பலவிதமான கடன்கள் இருந்து அதை எல்லாத்தையும் நீங்க கரெக்டா மேனேஜ் பண்ணீங்கன்னா அது உங்க ஸ்கோருக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்டா அமையும். சரி, இவ்வளோ நேரம் பிரச்சனையை பத்தி பேசினோம். இப்போ சொல்யூஷனுக்கு வருவோம். ரொம்ப முக்கியமான பகுதி இதுதான். நம்ம ஸ்கோரை எப்படி இம்ப்ரூவ் பண்றது, எப்படி மெயின்டைன் பண்றது, இதோ உங்களுக்காக சில சூப்பரான டிப்ஸ். முதல் டிப், யோசிக்கவே வேணாம், உங்க எல்லா பில்லுக்கும் உடனே ஆட்டோ பே செட் பண்ணிடுங்க. ரெண்டாவது, கிரெடிட் கார்டுல அந்த மினிமம் டியூவை மட்டும் கட்டிட்டு சும்மா இருந்துடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு மொத்த பில்லையும் கட்டிடுங்க. ஒருவேளை தப்பித்தவறி பேமெண்ட்டை மிஸ் பண்ணிட்டீங்களா, பதட்டப்படாதீங்க. உடனே உங்க பேங்க் கிட்ட பேசி ஒரு வழி பண்ணுங்க. ஸ்மார்ட்டா உங்க கிரெடிட்டை மேனேஜ் பண்ண இந்த சில விஷயங்களை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. 1, உங்க பழைய கிரெடிட் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணாதீங்க. 2, புதுசா ஒரு லோன் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி குறைஞ்சது ஒரு 6 மாசமாவது கேப் இடுங்க. 3, ஆஃபர்ஸ் செக் பண்ணும்போது உங்க ஸ்கோரை பாதிக்காத சாஃப்ட் புல் ஆப்ஷனை பயன்படுத்துங்க. கடைசியா, ரொம்ப ரொம்ப முக்கியம்,
வருஷத்துக்கு ஒரு தடவை உங்க ஃப்ரீ கிரெடிட் ரிப்போர்ட்டை வாங்கி பாருங்க. அதுல ஏதாவது தப்பு இருக்கான்னு செக் பண்ணுங்க. இருந்தா உடனே சரி பண்ண சொல்லி கேளுங்க. இங்க ஒரு முக்கியமான வார்னிங். நாங்க உங்க கிரெடிட் ஸ்கோரை சரி பண்றோம், கெட்ட ஹிஸ்டரி அழிச்சிடுறோம்னு யாராவது சொன்னா தயவு செஞ்சு நம்பாதீங்க. இந்திய சட்டப்படி நீங்க உண்மையிலேயே பண்ண தவறுகளை யாராலையும் ரிப்போர்ட்ல இருந்து நீக்க முடியாது. இந்த மாதிரி சொல்றதுல நிறைய ஸ்கேம் இருக்கு, ஜாக்கிரதை. ஒருவேளை நீங்க இப்பதான் முதல் முறையா கிரெடிட் கார்டு வாங்க போறீங்க இல்ல லோன் வாங்க போறீங்கன்னா என்ன பண்றது? உங்களுக்காகவே பேங்க்ஸ்ல கிரெடிட் பில்டர் கார்டுன்னு ஒன்னு கொடுக்கறாங்க. ஒரு நல்ல கிரெடிட் ஹிஸ்டரிய பில்ட் பண்ண இது ஒரு சூப்பரான ஸ்டார்டிங் பாயிண்ட். சோ சுத்தி வளைச்சு பார்த்தா ஒரு நல்ல கிரெடிட் ஸ்கோருக்கான ஒரே ரகசியம் என்ன தெரியுமா? கன்சிஸ்டன்சி. ஆமா, தொடர்ச்சியா பொறுப்பா உங்க நிதி பழக்கங்களை வச்சுக்கிறது தான். இது ஓவர் நைட்ல நடக்காது, ஆனா சரியான பழக்க வழக்கங்கள் மூலமா நிச்சயம் இதை சாதிக்க முடியும். இப்போ இந்த கிரெடிட் ஸ்கோர் பத்தின எல்லா விஷயங்களும் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். கேள்வி இதுதான்: உங்க நிதி எதிர்காலத்தை உங்க கண்ட்ரோல்ல கொண்டு வர நீங்க ரெடியா?